சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்களுக்கு ஒரு தாழ்வெள்ளியே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் வாழ்வில் பயனடையக்கூடிய விஷயங்களை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக அஸ்தம் என்பது காலபுருஷ தத்துவத்திற்கு 6வது வீடான புதன் வீட்டில் அமைந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. வேலை செய்வதில் நிதானத்தன்மையோடு தன்னுடைய மனோபலத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படின்றத சொல்ல முடியும். அஸ்த நட்சத்திரத்திற்கும் மற்ற நட்சத்திரங்களுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. எதையும் பொறுமையாக ஒரு பெண் தன்மையோடு அணுகக்கூடிய, ஏன்னா அது இருக்கக்கூடியது புதனுடைய வீடு. புதன் ஆட்சி உச்சம் அடையக்கூடிய, புதன் மூலத்திரிகோண வீடான ஒரு பெசன்ஸ் ஆஃப் மைண்டை குறிக்கக்கூடிய, புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய புதனுடைய வீட்டில் இந்த சந்திரன் முழு நட்சத்திரமாக இருப்பது ஒரு கூடுதல் சிறப்பு. மனமும் மூளையும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய விஷயங்களில் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தான் மிக அற்புதமாக செயல்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லா நட்சத்திரங்களுக்கும் விலங்குகள் அப்படின்ற அடிப்படையில் இந்த அஸ்த நட்சத்திரத்திற்கு பெண் எருமை வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். திடமான, உறுதியான, நிதானத்தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. அதையும் தாண்டி இவர்களுடைய குண அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரனி காரகத்துவங்களில் அமைந்தவர்கள் தான் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள முடியும். பொதுவாக ஒரு பெண் தன்மையும் ஒரு தாயினுடைய தன்மையும் கொண்டதாக இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஒரு இனோவேட்டிவாக ஒரு அமைப்புகளை சொல்லி இந்த விஷயத்தில் என்னை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரர்கள் முதல் ஆட்களாக வந்து நிற்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மெல்டடான ஒரு மனசை வச்சிருக்கக்கூடியவங்க, ஒரு இலகுவான தன்மையாக இலகுவாக அணுகக்கூடியவர்கள், ரொம்ப கொஞ்சம் லேசினஸ் இருக்கக்கூடியவர்களாகவும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்த நட்சத்திரத்தினுடைய மேலும் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு தாய் உள்ளம் படைத்த ஒரு அமைப்புகள் எவ்வாறு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், உதவுறதுல ஹெல்பிங் மைண்ட், ரொம்ப ஹெல்பிங் டெண்டர் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அஸ்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி இந்த அஸ்த நட்சத்திரத்தை லக்ன புள்ளியாக கொண்டவர்களுக்கும் இது போன்ற பலன்கள் கரெக்டாக உட்காரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனுடைய வீட்டில் நடுப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய, அதாவது 3 நட்சத்திரங்கள் ஒரு ராசிக்கு இருக்கும். இவை உத்திரம், உத்திரத்துக்கு அடுத்தது அஸ்தம், அஸ்தத்துக்கு அடுத்தது சித்திரை அப்படிங்கிறது இருக்கிறதுனால சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்மை வாய்ந்த, செக்யூரிட்டி அதிகமாக விரும்பக்கூடிய, அதாவது தன்னை சுற்றி பாதுகாப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான நட்சத்திரம் தான் இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அஸ்தத்தினுடைய கிரகமான சந்திரனுடைய ஸ்தலம் திங்களூர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ திங்களூருக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாளையும் பிரார்த்தனை செய்துவிட்டு சந்திரனுக்கும் வெள்ளை, அதாவது வெண்பட்டு அல்லது சந்தன நிற வஸ்திரங்களை சார்த்தி அங்கு 21 நெய் விளக்குகள் ஏற்றி அந்த சந்திர பகவானை பிரார்த்தனை செய்யும் போது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பெறக்கூடிய நல்ல அமைப்புகளுக்கு, பயன்களுக்கு எல்லையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பெரிய அளவிற்கான பலன்களை பெற வேண்டும் அப்படின்னாக்கா அஸ்த நட்சத்திரத்துக்கு அத்தி மரம் அதை நட்டு வளர்ப்பது மிகப்பெரிய உன்னத பலன்களை ஏற்படுத்தும். அத்தி பழத்தை அதிகமாக பயன்படுத்துவதும் அத்தி மரத்தை வளர்ப்பதும் பெரிய ஆற்றலையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார தடையெல்லாம் நீக்கி பெரிய அளவிற்கான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையை அந்த மரம், அத்தி மரம் வளர வளர செய்யும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். அந்த அளவிற்கு ஒரு உன்னதமான நட்சத்திரமாக அஸ்த நட்சத்திரம் விளங்குகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். முத்து இதனுடைய நவ ரத்தினங்களில் ஒன்றாக முத்து வருகிறது. அது லக்னத்தின் அடிப்படையில் போட வேண்டும் என்ற அடிப்படையில் எந்த லக்னம் என்பதை பார்த்துவிட்டு அதற்கு தகுந்தாற்போல் போடுவது ரொம்ப சிறப்பு. தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி, அதே போன்று மகர கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த முத்துவை பயன்படுத்தக்கூடாது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக. அதனை அடுத்து பெண் அமைப்பில் இருப்பவர்கள், ஒரு தாயான பருவத்தில் இருப்பவர்களுக்கு ஏதேனும் உதவிகள் செய்யும் போது, அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யும் போது இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் பலன்கள் அபரிவிதமாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். சந்திர தசை பொதுவாக 10 ஆண்டு காலம் என்ற அடிப்படையில் குழந்தை பருவத்திலேயே இந்த அஸ்த நட்சத்திரத்தினுடைய எந்த பாதத்தில் இந்த குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ஆண்டுகள் கணிக்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது ராகு மத்தியம வயசில் வரும். ஒரு 30 to 40 வயதிற்குள், ஒரு 45 வயதிற்குள் ராகுனுடைய திசை வரும். அப்போ மிக போகமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களும் ஒருவர்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை. அதுவும் அந்த ராகு ஆமேடா எருதுசுரா நண்டுகண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்திடவே பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம்ன்ற அளவிற்கு
மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், அதாவது இந்த சந்திரனுடைய சேர்ந்திருக்கக்கூடிய ராகுனுடைய திசை கூட மிக அற்புதமான ஒரு நிலையை கொடுத்துவிடும். அதுவும் பௌர்ணமி சந்திரன் வளர்பிறை சந்திரனோடு இணைந்த ராகு மத்தியம பருவத்தில் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வரும்போது பெரிய அளவுக்கான பொருளாதாரம் போக சுக அமைப்புகளை கொடுத்து விட்டு போய்விடும் அப்படிங்கிறது தான் இதில் நிதர்சனமான ஒரு உண்மை. அதை தாண்டி இவர்கள் வழிபட வேண்டிய அமைப்புகள் நம்ம சொல்லிவிட்டோம். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு நீங்கள் அஸ்தத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மற்றும் குருவினுடைய நட்சத்திரங்களை நம்ம சொல்ல முடியும். செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிருகசீரிடம், அவிட்டம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரங்களும். குருவினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது புனர்பூசம், விசாகம், அதனை அடுத்து இருக்கக்கூடிய பூரட்டாதி, இந்த 6 நட்சத்திரங்கள் அன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள், முக்கிய காரியங்கள் அத்தனையும் சித்தியாகும் என்று இருக்கிறது. ஆகவே அந்த நட்சத்திரம் பொருந்திய நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்வில் வெற்றி அடைவது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமான ஒன்று. நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.